ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு சித்தி சமைக்க போகிறாங்க. அதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய். பாப்பா அடுத்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா அதை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க வெங்காயத்தை போட்டு கடிக்கிற கையை ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி வதங்கட்டும். நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டன் எல்லாம் இது பண்ணிருக்கு. அப்புறம் வந்து கசாலாம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பட்டை, அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் அதை சேர்க்கணும், ஓகேவா? சொல்ல மறந்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஸ்பெஷல். அப்புறமா வீடியோவில் போடுறேன். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா வதங்கலை. எங்கள் சித்தி வந்து இந்த இதுக்கு போயிட்டாங்க, மித்ராவை தூங்க வைக்க போயிட்டாங்க. என்ன ஸ்பெஷல்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் குழம்பு வச்சிடலாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதாகவே வச்சிடக்கூடாது, வதக்கணும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே இது பாதியில் நிற்கிறோம். அதை நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் 1 கீரி போட்டுக்கோங்க. 2 போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இங்கே 2 போட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் தங்கச்சி. வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து இப்போ தக்காளியை கொட்டிக்கலாம். ஒரு 4 தக்காளி போட்டுக்கிறோம். உங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நீங்கள் போட்டுக்கோங்க. 4 தக்காளி தான் மீடியம். நான் மீடியமாக தான் போட்டிருக்கோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க, எப்பவும் போடுற மாதிரி. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த குழம்ப மறந்துடாமல் ட்ரை பண்ணுங்க. வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உப்பை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வதங்கினால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எங்களுக்கு கேமராமேன்லாம் இல்லை, நாங்களாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நாங்கள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ஆவி பாருங்கள் இப்படி பறந்து நல்லா வாசமாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கொலுசை பாருங்கள், இதோட விலை வந்து 10,000 ரூபா. இந்த விலை வந்து விற்க போகிறோம், யார் வேணாலும் வாங்கிக்கோங்க. அப்படி சொல்லவே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இஞ்சி பூண்டு நல்லா நிறையா சேர்த்து அரைச்சி மைமையாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். துவையா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்து நாங்கள் ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுதான் குழம்போட ரகசிய மசாலா. அதை உங்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ இந்த இங்கே இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் அன்னாசி பூ
எல்லாத்தையும் சேர்த்து கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி சோம்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னா அருமையாக வதங்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சிக்கனை நல்லா அலசிக்கிட்டு இருக்காங்க. அலசி ஒரு சிக்கனாக எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு சிக்கன் பெருசாக இருக்குன்னு எங்கள் சித்தப்பாட்ட கேட்க போயிட்டாங்க. நம்ம ஒரு பீஸை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நான் வேகமாக போட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா இந்த கிரேவியில் இப்போ நல்லா அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிட்டு எங்கள் சித்தி கேட்டுட்டு வந்து போடுவாங்க. அது வரைக்கும் இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ எங்கள் சித்தி வந்து இது எங்கள் சித்தப்பா தூங்கிட்டு இருக்கனால எதுவுமே சொல்ல. எங்கள் சித்தியாக வந்து பள்ளி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எத்த தண்டி பீஸஸாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்த தண்டி பீஸ் வெட்டி கொடுத்துருக்காங்கன்னு. இதெல்லாம் வேக வச்சா வேகக்குள்ளேயே நம்ம எவ்வளோவே வேலை பார்த்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தூக்கி போடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குள்ளே அதை கிண்டி கொடுக்கலாம். கரண்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆனால் கிண்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சித்திக்கு வந்து லெக் பீஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன லெக் பீஸு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாடு வந்து இழுத்து ஓடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல லெக் பீஸாக சாப்பிடுறதுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாடு விரட்ட போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நான் இங்கே சிக்கன் எல்லாத்தையும் அள்ளி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எது தண்டி இருந்தாலும் இருந்துட்டு போகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டு இப்போ பார்த்தோம்னா வாசம் உண்மையிலுமே சொல்கிறேன், வாசம் நல்ல வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சிட்டு பாரு ஒரு வாசம். சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. எங்கள் சித்தி அந்த பீசஸை பார்க்க கோவமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சுருந்தா பவுடரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் கரம் மசாலா தான். சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு எச்சு ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அம்மா சமையல் பிடிக்குமா இல்லை ஹோட்டல் சமையல் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல்.